சிங்கிள் சிப் மைக்ரோ ப்ராசஸர். நவம்பர் 15, 1971 அன்று இன்டெல் நிறுவனம் இன்டெல் 4004 என்ற சிப்பை வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தியது. இதுவே உலகின் முதல் வர்த்தக ரீதியிலான சிங்கிள் சிப் மைக்ரோ ப்ராசஸர் ஆகும். ஒரு கணினியின் CPU எனப்படும் மைய செயலகத்தை உருவாக்க 10க்கும் மேற்பட்ட பெரிய இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த சுற்றுகள் தேவைப்பட்டன. இது பெரிய விலையுயர்ந்த கணினிகளுக்கு மட்டுமே சாத்தியமானது. ஒரே ஒரு பிரத்யேக வேலையை மட்டும் செய்யும் சிப்புகளுக்கு பதிலாக மென்பொருள் மூலம் நிரல்படுத்தக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளை செய்ய ஒரே ஒரு சிப் போதும் என்ற புதிய அணுகுமுறையை இன்டெல் நிறுவன கணினி வல்லுநர்கள் உருவாக்கினர். இன்டெல் 4004 என்று பெயரிடப்பட்ட இந்த சிப்பை வடிவமைத்த ஃபெடரிகோ ஃபாகின் இந்த சிப்பில் சிலிக்கான் கேட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார். முன்னர் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை விட SGT ஆனது டிரான்சிஸ்டர்களை மிகச் சிறியனவாகவும் வேகமாக இயங்கக்கூடியனவாகவும் மாற்றியது. இந்த சிறிய 4-பிட் சிப் தான் உலகின் முதல் நிரல்படுத்தக்கூடிய கட்டமைப்பு தொகுதியாகும். இது ஒரு நேரத்தில் 4-பிட் தரவுகளை செயலாக்கும். இது கால்குலேட்டர்கள் போன்ற எளிய எண்கணித செயல்பாடுகளுக்கு போதுமானதாக இருந்தது. இன்று நாம் 64-பிட் செயலிகளை பயன்படுத்துகிறோம். இந்த சிப்பில் 2300 டிரான்சிஸ்டர்கள் இருந்தன. இவை ஒட்டுமொத்த CPU சக்தியையும், அதாவது CPU, மெமரி, இன்புட் அவுட்புட் கட்டுப்பாட்டு செயல்பாடுகளையும் ஒரே ஒரு சிலிக்கான் சிப்பிற்குள் கொண்டு வந்தன. இதன் கிளாக் ஸ்பீட் 740 kHz ஆக இருந்தது. இது ஒரு வினாடிக்கு சுமார் 7,40,000 சுழற்சிகளை குறிக்கிறது. இதன் மூலம் வினாடிக்கு சுமார் 46,300 முதல் 92,600 அறிவுறுத்தல்களை செயல்படுத்த முடிந்தது. இன்டெல் 4004 சிப் தனியாக இயங்கவில்லை. அது ரோம், RAM மற்றும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் போன்ற பிற ஆதரவு சிப்புகளுடன் சேர்ந்து ஒரு முழுமையான கணினி அமைப்பாக, அதாவது மைக்ரோ கம்ப்யூட்டிங் சிஸ்டமாக வேலை செய்தது. சிப்பிற்கு மின்சாரம், உள்ளீடு, வெளியீடு மற்றும் முகவரிகளை கொண்டு செல்ல இது 16 பின்ஸ் எனப்படும் கால்களை பயன்படுத்தியது. இதனை ஒரு கால்குலேட்டரில் இருந்து விண்வெளி ஓடம் வரை எதிலும் பயன்படுத்தலாம். இதைத்தான் இன்டெல் நிறுவனம் ஒரு சிப்பில் ஒரு புதிய சகாப்தம் என்று விளம்பரம் செய்தது. ஆரம்பத்தில் இந்த சிப் ஜப்பானிய நிறுவனமான பெசிகாம் மின் கால்குலேட்டர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. பின்னர் இதன் பயன்பாடு உலகளாவிய அளவில் பறந்து விரிந்தது. மைக்ரோ ப்ராசஸரின் வருகை சிறிய, மலிவான மற்றும் சக்தி வாய்ந்த மின்னணு சாதனங்கள், அதாவது கணினிகள், கால்குலேட்டர்கள், ATM இயந்திரங்கள் போன்றவை உருவாக்கப்படுவதற்கான அடித்தளத்தை இட்டது. நாம் இன்று பயன்படுத்தும் அனைத்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் ஸ்மார்ட் சாதனங்களின் முன்னோடி இந்த 4004 சிப் தான். 1971 இன்டெல் 4004 சிப்பை வெளியிட்டது டிஜிட்டல் சகாப்தத்தின் பிறப்புக்கு காரணமாக வரலாற்றில் இடம்பெற்றது அமைந்தது.